தயவு செஞ்சு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க பத்திரிகையாளர்கள் அப்படி பேசக்கூடாது. உண்மையிலே என்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கு, கட்சிக்கு வேலை செய்யறதுக்காக வந்திருக்கோம். யார் எங்க நிக்கணும் அதை கட்சியில எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் ஒரு இடத்துல இருந்தாக்கா அது வேலைக்கு ஆகாது. அதனால தான் தமிழ்நாடு முழுவதும் கர்நாடகா, கேரளா, ஹைதராபாத், மத்திய பிரதேஷ் எல்லா இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்கு. பாஜகவில் வந்து வேட்பாளர் ஆளுநர் ராஜினாமா செய்து வேட்பாளர் நிறுத்திருக்காங்க சொல்லி அதான் சொன்னேன். நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறது. குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நேரம் கிடையாது இது, சரிங்களா? முக்கியமான இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம், அதிமுக எங்க பிஜேபி பார்த்துட்டு இதுதான் திமுக பி டீம் சொல்லுது. திமுக எங்களை பார்த்துட்டு அதிமுக பி டீம் பிஜேபி சொல்லுது. ஆக மொத்தத்துல அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்காங்க. அவங்க மாத்தி மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு பி டீம் சொல்லிட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக பிஜேபி தமிழ்நாட்டுல ஏ டீம் அது ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல, அது போதும் எங்களுக்கு. நாங்க ஏ டீமா இருக்கோம், அது போதும் எங்களுக்கு. நம்பர் 1ல பிஜேபி இருக்கு, அது அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க, அது போதும் எங்களுக்கு. காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில பாஜக கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை வந்து ரத்து செய்வோம்னு சொல்லிருக்காங்க. அது யூசுவல் தானே. இல்ல அந்த தேர்தல் அறிக்கை வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இது வரைக்கும் 55 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தீங்க, என்ன பண்ணிட்டீங்க? இப்போ அவங்க தேர்தல் அறிக்கை பார்க்கும்போது பாஜக கொண்டு வந்து நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அது எல்லாமே ரத்து செய்ய போறோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து எந்த அளவுக்கு அவங்க நாட்டுக்காக வேலை செய்வாங்க, நாட்டுக்காக உழைப்பாங்க நமக்கு நல்லாவே தெரியுது. இன்னொன்னு அந்த இந்தியா பிளாக் கூட்டணி பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை இல்லாத ஒரு கல்யாண கூட்டணி தான் நான் சொல்வேன். 19ஆம் தேதி நிச்சயமாக உங்களுக்கு வந்து கல்யாணம் இருக்கு. ஆனா மாப்பிள்ளை யாருன்னா இன்னும் நாங்க முடிவு பண்ணல, மாப்பிள்ளை இன்னும் தேடிட்டு இருக்கோம். அந்த வகையில தான் அவங்க சுத்திட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கை எல்லாம் பசங்களுக்கு தெரியும், நம்ம வாக்களிக்கிற மக்களுக்கு தெரியும், படிச்சவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இத எல்லாமே மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு வேலைகள் இருக்கு. காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல, இங்கே திமுக உடைய தேர்தல் அறிக்கையும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. எதுவுமே நடக்காத விஷயங்கள் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க.